ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்கார். அதோட 16/4/1999 முரசொலி மாறன் பேச்சு நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கார். நெருக்கடி நிலையின் போது எமர்ஜென்சி நாங்கள் திமுக காங்கிரஸை விட்டு விலகிவிட்டோம். இப்போது நாங்களும் ஜனசங்கம் பாரதிய ஜனதா உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் தோழர்களும் சிறையில் தோழர்களானோம். காரணம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நீண்டகால அரசியல் வரலாற்றில் நாங்கள் அனைவரும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஆதரவு அளித்து பாதுகாப்பு வந்திருக்கிறோம் என்று அவர் பேசியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது 23/6/1999 முரசொலி கட்டுரையில் திமுகவினருக்கு அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்ட கருத்து, சிறுபான்மை மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அதற்கு ஈடு கொடுத்து அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு திமுக இளைஞர்களுக்கு ஆகிய உங்களுக்கு உண்டு என்று தெரிவிச்சிருக்கார். பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது, இப்ப கசக்குதா? 1999 திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று அங்க மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது திரு முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு 1 வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார். அப்பொழுது இலாக்காலா மந்திரியா வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு நல்ல கட்சியா தென்பட்டது. இப்பொழுது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சா ஏன் வைக்கிறீன்னு கேள்வி கேட்கிறாங்க. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமா இருந்தா அதை பாராட்டுவாங்க, அவளுக்கு பாதகமா இருந்தா அதை எங்க மீது பலி சுமத்துவாங்க. இதுதான் வாடிக்கை. பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்தது கொண்டு வந்த காரணத்தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார். சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த வாதத்துக்கு வரல. இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கொண்டு வரலாம. அரசு கொண்டு வருவதற்கு எல்லா வித தகுதியும் உண்டு. அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்க வலியுறுத்துவதற்கு தயாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. முதலமைச்சர் சொல்லிட்டு கேட்டுட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான். அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பு சொல்லல. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி. நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல. 2 மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். 2026 மட்டும் இல்ல, 2031 நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்ப கூட்டணி சேர்ந்து இருக்கிற யாரை ஏமாற்றுவது நாடகம்? அதை சொல்லுங்க. நீங்க அந்த கட்சியோட கூட்டணி சேர மாட்டோம். அதுதான் நான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க.